மகம் நட்சத்திர அன்பர்கள் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாதங்களையும் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது. கேது பகவான்றதுனால எப்போதுமே இவர்களினுடைய வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு போராட்டம். காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமும் இந்த மகம் நட்சத்திரம் தான். அதனால முன்னோர்களின் ஆசிர்வாதம், குலதெய்வ ஆசிர்வாதம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இது நாள் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில பின்னாடி இருந்து காப்பாத்திக்கிட்டே வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா இவர்கள் பெரிய அளவுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்களும் கிடையாது, ஆனாலும் வரக்கூடிய வாய்ப்புகளை விடக்கூடிய ஒரு நபர்களும் கிடையாது. எதுவா இருந்தாலும் போராடி வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு அமைப்பை உடையவர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள். அதிலும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல நிறைய ப்ரீ பிளான்டா சில விஷயங்களை செய்து அதுல ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜ்யத்தையே நடத்தி கொண்டிருந்தவர்கள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அந்த இடத்துல சிறிய சர்க்கிள்கள் ஏற்பட்டு அதிலிருந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை அனுபவிப்பவர்களும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? இவர்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டம் அப்படின்றது முற்றுப்புள்ளி வைப்பதற்குண்டான தருணமாக தான் இருக்கும். அது எந்த விதமான போராட்டமாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான போராட்டம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்து குடும்பம் ரீதியான சில விஷயங்கள். இப்போ இந்த கடந்த 1.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் தன்னிலை மறந்து தான் என்ன செய்யறோம், தான் யாருக்காக பாடுபடுறோம், எதற்காக இதெல்லாம் செய்யறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமே தெரியாம ஏதோ இடத்துல குழப்பமும் தேவையில்லாத அவமானங்களையும் படக்கூடிய நபர்களாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இதற்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தி அப்படின்றது இந்த 2026 இவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுடைய 11ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும். மகம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தந்தை ரீதியான தன்னுடைய பூர்வீக தொழிலை செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான வளர்ச்சிகளை இந்த தொழில் ரீதியாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும். அதுல மிகப்பெரிய கடன் சுமை அப்படின்றது இருக்கு. அந்த கடனை பார்த்தீங்கன்னா நான் இன்னும் எத்தனை வருடம் உழைச்சா எனக்கு இந்த கடன் தீரும் தெரியல மேடம், அந்த அளவுக்கு அந்த கடனாகப்பட்டது மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இத்தனைக்கும் பூர்வீக தொழிலை செய்யக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா, ஆர்டினரியா தொழில் நீங்க புதுசா தொழில் ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதுல எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருப்பீங்க அப்படின்றது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அந்த கடன் சுமைகள் அப்படின்றது இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியவே தடுத்து நிறுத்திருச்சு. இதுக்கு மேல நம்மளால வாழ்க்கையில வாழ முடியுமா, இனிமேல் நம்மளால எல்லா வசதிகளையும் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு. ஏன்னா இவர்கள் தங்களுடைய குழந்தைகளை பார்த்தீங்கன்னா எப்போதுமே நல்லா ஆடம்பரமாக வளர்த்து செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆடம்பரத்தையும் இழந்த நபர்களாக தன்னுடைய குழந்தைகள் இந்த மாதிரியாக வாடகை வீட்டுல கஷ்டப்படுறாங்களே, தன்னுடைய குழந்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாத அளவுக்கு சங்கடப்படுறாங்களே அப்படின்னு அவர்களை நினைத்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்களும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த 2026 வருடத்தின் தொடக்கத்திலேயே அற்புதமான வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நீங்க அதை பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த சில விஷயங்கள்ல நிறைய கடினமான முயற்சிகளை போட்டுட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான கதவுகள் திறக்கப்பட வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி தான் நீங்க அதற்குண்டான வளர்ச்சிகளை எடுக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தா கூட சில இடத்துல உங்களுக்கு தடைகள் வரும். உங்களுக்கு தசாபுத்தி அதிகமா மோசமான நிலையில இருந்தாதான் நீங்க 3 வருடத்திற்கு மேலாக கஷ்டத்துல இருப்பீங்க. இஃப் சப்போஸ் அந்த மாதிரியான எந்த தசாபுத்தியும் இல்லை, எனக்கு 11/4 லக்னத்துல இருந்து தசாபுத்தி நடத்திட்டு இருக்கு அப்படின்னா ஷுவரா 100% ஃபர்ஸ்ட் ஆஃபே உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய நேரமாக இருக்க போது. இந்த
காலகட்டம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை ரீதியான உயர் அதிகாரிகளின் தொந்தரவுகள் இந்த வருடம் முழுமையா நீங்க போகுது. கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஒரு வேலை செய்தாலும் அந்த இடத்துல சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கக்கூடிய உயர் அதிகாரிகளின் தொந்தரவு பாத்தீங்கன்னா உங்களால ஒரு நிம்மதியாவே வேலை செய்ய முடியாது. என்னடா இதை நம்ம எவ்வளவோ நல்லா செஞ்சாலும் நமக்கு உண்டான ஒரு திருப்தி, அவர்களுக்கு உண்டான ஒரு செயல்பாடுகள்ல ஒரு வெற்றி அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற அளவுக்கு ஒரு மன ரீதியான ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. ஒரு டெய்லி ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா ஒரு உற்சாகத்தோட இன்னைக்கு போய் நம்ம அதை சரி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு நீங்க உற்சாகத்தோடு போடுவீங்க. ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி எலி மாதிரி தான் திரும்பியும் சோர்வு நிலை அடைந்து அவர்களை எந்த அளவுக்கும் உங்களால சாட்டிஸ்பாக்சன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. எந்த வேலை செஞ்சாலும் தவறு கண்டுபிடிக்கும் போது நம்ம அதுல எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் அந்த உயர் அதிகாரிகளின் தொந்தரவை இந்த வருடம் 80% குறைப்பதற்குண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. இஃப் சப்போஸ் அதற்குண்டான வாய்ப்பே கிடையாது மேடம், நான் தான் மாற்றம் செஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவையே இல்லை. உங்களுடைய உயர் அதிகாரிகள் மாறுவாங்க, இல்லை அவர்களினுடைய ஒரு வேலை மாற்றம், உங்களுடைய வேலை மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக உறுதியாக இருக்கு. அதனால நீங்க வேலையிட மாற்றம் பண்ணணும் அப்படின்றது நினைக்க தகுந்த மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை. அதனால உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் தனியார் துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹெவியான ஒர்க்லோடு அப்படின்றது இருக்கும். அதே சமயத்துல அதுக்குண்டான ஒரு ரிலாக்ஸேஷனும் கண்டிப்பா நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு 3 months கண்டினியூஸா வேலை பார்க்குறீங்க, தனியார் நிறுவனத்துல இருக்கக்கூடியவர்கள் 3 months கண்டினியூஸா வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஒரு ஆஃப் கொடுப்பாங்க. ஒரு 10 days உங்களுக்கு ஒரு டூர் மாதிரி போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஆகலாம். சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த பிரைவேட் கம்பெனிஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒர்க் டென்ஷன் ஒர்க்லோடா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா மன ரீதியான குழப்பங்கள்ல கடந்த காலத்துல தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன ரீதியாக நீங்க வெளியில வருவதற்கு கூட தயாராக இருக்கிறீங்க. இந்த காலகட்டம் அதுல நீங்க திரும்ப மீண்டும் மறுபடியும் சேரணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா பழி வாங்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். காதல் திருமணமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருடம் காத்துட்டு இருக்கணும். ஏற்கனவே 5 வருடமாக நான் காத்துட்டு இருக்கிறேன் மேடம், இந்த வருடமாவது எனக்கு முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. இப்பதான் போன வருஷம் தான் நாங்க காதல் பண்ண ஆரம்பிச்சோம், இப்போ உடனே திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா கூடாது. பண்ணுனீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதுபோக அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணக்கூடியவர்கள் நல்ல ஒரு வரன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், ஒரு இனிமையான குடும்பம், உங்களுக்கு உண்டான ஒரு ஆறுதல் வார்த்தைக்கு சொல்லக்கூடிய ஒரு களத்திரம், இதெல்லாம் அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. ஆனால் 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை, அதாவது குடும்ப சூழ்நிலைன்றது இருக்காது. இப்ப திருமணம் பண்ணணும்னு நினைப்பீங்க, திடீர்னு வேண்டான்னு சொல்லிடுவீங்க. அந்த அளவுக்கு அந்த மனநிலையில ஒரு குழப்பங்கள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம அந்த கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள் இவர்களினுடைய வாழ்க்கை அமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம். இப்ப நீங்க ஒரு ரீஜியன்ல இருக்கிறீங்க, ஒரு உதாரணத்திற்கு யூஎஸ்ல நீங்க ஒரு டெக்சாஸ்லயோ இல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ்லயோ இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஆண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த மாதிரியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய இருப்பிடத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.